இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். கரண், எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாம காட்டுல வந்தது சரிதானா? வாயக்கரன், போகலாம். பாப்பா, நீ இப்பெல்லாம் நியூஸ் சேனல் நிறைய பாக்குறேன்னு நினைக்கிறேன். சித்தரிக்கப்பட்டவே அவங்க தானே போடுறாங்க. என் செல்லத்துக்கு பயமா இருக்கா? நீ முதல்ல டென்ஷனை விடு. என் கூட இருக்கிற வரைக்கும் சேஃபா இருப்ப. அப்படியா? இப்ப யாராவது என்ன வந்து வம்புக்கு இழுத்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஐயோட ஆம்ஸ பார்த்தல, ஒரு அடி விட்டனா போதும், எவன் வந்தாலும் காலி ஆயிடுவான். என் கூட இருக்கும்போது நீ பயப்படவே வேண்டாம். எங்கடா இருக்கீங்க? காட்டுக்குள்ள ஒரு பையனும் பாப்பாவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சம வேட்டை காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? இங்க யாரும் இருக்க மாதிரி இருக்கு. இங்க யாரும் இல்லம்மா. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யார் வர போறாங்க? யாரா நீங்களா? உன் பேபியோட புது புருஷனுங்க. கை வைக்கிற மேல கோவம் வருதுடா, கோவம் உனக்கு? இப்பவே உன்னோட திமிர அடக்குறேன்டா. காட்டுக்குள்ள வந்தா மிருகங்களை சந்திச்சுதானே ஆகணும். தீபக், கை வச்சா நீ அவ்வளவுதான், கொன்னுடுவடா. ஐட்டம் ரொம்ப அழகா இருக்கல்லடா. உனக்கு எப்படி இவ மாட்டினா? அப்படி எங்க கிட்ட இல்லாதது அவன் கிட்ட என்னடி பெருசா இருக்கு? நாங்க அவனை விட அதிகமா சுகத்தை கொடுப்போம். டேய், புறா அவனை. அவன் மேல கை வைக்காத. இங்க ஒரு பைக் நிக்குது. மறுபடியும் இந்த ஏரியாக்குள்ள யாரோ வந்திருக்காங்க போல. வா, உள்ள போய் பார்க்கலாம். ஏய் மச்சான் அலி, ஏய் போலீஸ்ரா, வா போயிடலாம். வாடா போயிடலாம். ஏய் விட்டு வாடா. ஏய் ஓடுற ஓடுற. சுற்றுறா, நில்லு. வா வா. முஸ்கான், நீ சொல்றது நல்லா புரியுது. உனக்கு நடந்தது மிகப்பெரிய கொடூரம். ஆனா முஸ்கான், இப்போ எங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஓ மூலமா குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க ஒண்ணு மட்டும் இப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இப்படி கீழ்த்தரமா நடந்திருக்காங்க. ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணு. ஆமா, அவங்க பிளாக் கலர்ல ஸ்கேரி மாஸ்க் அணிஞ்சிருந்தாங்க. ஆனா கரண் கூட சண்டை போடும்போது ஒரு ஆளோட மாஸ்க் கீழே விழுந்துருச்சு. அவன் இவனா பாரு, இல்ல வேற யாராதா? இல்ல இவன் தான் என்ன பலாத்காரம் பண்ணா? ஓகே 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 ஓகே, காம் டவுன். முஸ்கான், ட்ரஸ்ட் மீ, நான் கரணுக்கு நியாயம் கிடைக்க செய்வேன். ஏன்னா நீ கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு பாரு. அவங்க தங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா?
காட்டுக்குள்ள வந்தா மிருகங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும்ல. என்ன தீபக்? ஏய் மச்சான் அலி, போலீஸ் வந்திருக்காங்கடா, வாடா. அலி அப்புறம் தீபக். முஸ்கான் தான் சொன்னா ரவியோட ஃப்ரெண்ட்ஸோட பேரு அலியும் தீபக்கும். மேம் ஷாமோட வெஹிக்கிள் கிடைச்சிருச்சு. அதுலதான் காவியமும் ஷாமும் தப்பிச்சு போனாங்க. ஓகே. அந்த கங்காதரன்ற ஆளு அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டா ஒரு மெக்கானிக் கிட்ட இருந்து வாங்கியிருக்கா. அப்ப நாம அந்த மெக்கானிக்க போய் படிக்கணும். ஐ அம் ஷூர் அவனும் அந்த 3 பேருக்கு கூட்டாதான் இருக்கணும். என்ன வேணும் மேடம்? ஏதா பிரச்சனையா? நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூபி 779032 அந்த பைக்கை வித்தியா? ஆமா. அந்த பைக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஒரு ஆளு வந்து வித்தான். எந்த பேப்பரும் இல்லாம இருந்தது. எதுவும் அவன் கிட்ட இல்லாதால சீப்பா கொடுத்துட்டு போயிட்டான். ஃபரான், இத பாரு, இந்த ஆள் தானே அது? இல்ல மேடம், இந்த ஆளு கிடையாது. அவன ஞாபகம் இருக்கா? இல்ல சார், இங்க தினம் 100 பேருக்கு மேல வராங்க. யார் யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? மேடம் வாய மூடு. இப்ப உண்மையை சொல்லு. ஏய், நேரடியா என் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இல்லைனா சொல்லு. ஏன் ஓடுன எங்களை பார்த்து? மேம், நான் யாரையும் ரேப் பண்ணல மேம். அப்புறம் ஏன்டா ஓடுன? ஏன்டா ஓடுன? மேம், அந்த போக்குங்க மத்த பொண்ணுங்களோட சேர்ந்து என் வைஃப் ரேப் பண்ணிட்டானுங்க மேடம். பொண்டாட்டியா? யாரோட உன்னோட பொண்டாட்டி? யார் உன் பொண்டாட்டி? மேம், என் வைஃபோட பேரு பிரியா மேடம். சார் சார், நாங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள போயிருந்தோம் மேடம். பிரியா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்ப நீ? ஒரே காடா இருக்குது. கம் ஆன் அஜய், போர் அடிக்காத. இப்பெல்லாம் காட்டுல தான் உண்மையான அட்வென்ச்சர் இருக்கும். ஆமா, சரியா சொன்னாங்க. அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். யாரா நீங்க? ஏய் குட்டி. ஏய் யாரா நீங்க? யாரை விடுங்க? ஏய் அவளை விடுங்கடா. என்ன வேணும்? ஏய் விடு. ஏய் விடுன்னு சொல்றல. ஏய் விடுடா அவளை. எப்படிடா அவங்க எப்படிடா உன்னை அவ்வளவு சீக்கிரம் உயிரோட விட்டாங்க? ஏன்? மேம், நான் ஒரு பணக்கார ஃபேமிலி சேர்ந்தவன். ஒருவேளை அவங்க என்ன போக விட்டுட்டாங்கன்னா நான் அவங்க எல்லாருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன் மேடம். அதனாலதான் அவங்க எங்களை கொலை பண்ணாம விட்டுட்டாங்க மேடம். அப்படின்னா நீ ஏன் ரவியை ஹோட்டல்ல போய் பார்க்க போன? சொல்லு. அது எனக்கு தெரிய வந்துச்சு சார். இந்த கேஸ் போலீஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ வர்றதா எனக்கும் பிரியாக்கும் தெரிய வந்துச்சு. அவ ரொம்ப பயந்து போயிட்டான் மேம். அதனால நான் அவன்கிட்ட இருக்கிற வீடியோ ஃபைலை வாங்கலான்னு தான் போனேன். ஆனா அவன் ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டான். நீ மட்டும் சரியான டைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தனா எத்தனை பொண்ணுங்களோட உயிர் பொழைச்சிருக்கும் தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்களால தான் எத்தனை அப்பாவிங்களோட உயிர் போச்சு தெரியுமா உனக்கு?
அது சரி, நீ அந்த கராஜ் பக்கத்துல எதுக்கு போன? சார், அலியையும் தீபக்கையும் தேடி அப்படியே வந்துட்டேன் சார். அவங்க அங்கதான் இருக்காங்களா? சார், கேரேஜோட அந்த 2 மெக்கானிக்கும் அலியும் தீபக்கும் தான் சார். நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூபி 779032 அந்த பைக்கை வித்தியா? ஆமா. இத பாரு, இந்த ஆள் தானே அது? இல்ல மேடம், இவன் இல்லாத. இந்நேரம் அவங்க அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்களே. உடனே அந்த 2 பேரோட போட்டோஸை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க. எனக்கு அந்த பொறுக்கிங்க 2 பேரும் என் முன்னாடி வந்து நிக்கணும். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.